2 நாளா நியூஸை பார்த்தாலும் சரி, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, பேப்பரில் பார்த்தாலும் சரி, குழந்தைங்கள இது பண்ணுறாங்க. ஸ்கூலில் பிரச்சனை, வன்கொடுமை, குழந்தை சீரழிக்கப்பட்டது அப்படின்னே போடுறீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. சரி பண்ணுவான்னா அவனாக பார்த்து இருந்தாட்டி முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனைனா, தப்பு பண்ணுறவன் எல்லாமே 45க்கு மேலே தான் இருக்கான். அவனோட பிரச்சனை எல்லாமே உளவியல் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனையாக இருக்குது. அதை நீங்களும் நானும் சரி பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த தப்பு பண்ணுறவனுக்கு அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி சரியான தண்டனைகள் கொடுக்கணும். அப்போ தான் அவன் அதை மாறுவான், இல்லை அந்த யோசனையும் வராது. ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட காமிக்கிறான்னா அவன் எவ்வளோ வக்ரமாக இருந்திருப்பான், இல்லை எவ்வளோ சீப்பாவோ கேவலமாக இருந்திருப்பான்னு தெரியல. 2வது, நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்க, 4 நாள் விசாரணைக்கிறீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு ஜெயிலுங்கிறீங்க, 20 வருஷம் 30 வருஷங்கிறீங்க. நீங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றீங்க. 30 வருஷம் கொடுத்த அந்த குடும்பம், தப்பு பண்ணணும் குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு? அவன் பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, அதை மறக்கிற 10 வருஷம் ஆகும். தண்டனைகள் சரியாக உடனே கொடுத்தீங்கன்னா அதோட அவங்கள மறந்துடுவாங்க. இவங்க லைஃப் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் 20 வருஷம் ஜெயிலில் போட்டுறீங்க, செத்து போனால் கூப்பிட்டு கொடுத்துருவோம். உடம்பு சரியில்லையா, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை வர சொல்கிறோம். அந்த பையன் என்ன பண்ணால் இவர் பண்ணுற தப்புக்கு, சில்லறத்தனத்துக்கு. அதனால் தண்டனைகள் அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரிக்டாக கொடுங்க. இல்லைன்னா இதெல்லாம் சரி பண்ண முடியாது. தேங்க்யூ. பார்த்து பண்ணுங்கள்.